பார்க்கவே எம்மியாக இருக்குல்ல. இந்த மாதிரி கிரேவி ஒரு டைம் வச்சு பாருங்கள். ஒரு கடாயில் எண்ணெய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சின்ன வெங்காயத்தை 2 கட் பண்ணி போடுங்க. ஒரு பச்சை மிளகா, ஒரு ரெண்டு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் இஞ்சி பூண்டை நச்சு போடுங்க. நச்சு போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கிறேன். அதை வந்து அந்த எண்ணெயிலே போட்டு ஒரு டைம் நல்லா வதக்கி விடுங்க. வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் போட தேவையில்லை. ஏன்னா அலசும் போதே நான் மஞ்சத்தூள் போட்டு நல்லா ஊற வச்சு அலசிட்டேன், அதனால தேவையில்லை. வேணுன்னா போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் சாம்பார் பொடி, 1 ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்து நல்லா அதில் ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரே ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றிட்டு அதை நல்லா கலக்கி விட்டு ஒரு டைம் கிண்டி விட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சு ஒரு 30 நிமிஷமாவது நல்லா சிம்மில் வச்சு கொதிக்க விடுங்க. நல்லா வற்றி நல்லா வரும். அதில் வந்து கொத்தமல்லி தலையை லைட்டாக தூவி விட்டு கடைசியில் ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.